ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு நபர் வந்து டாக்டர் ஆகலாம், இது ஒரு கிரிக்கெட் பிளேயராக ஆகிறோம், நிறைய வேறு துறைகளில் கால் பதிக்கிறாங்க. ஆனால் ஒரே குழந்தை எல்லா துறைகளையும் கால் பதிக்கும் அப்படின்றது சாத்தியமா? டெக்னிக்கலாக சொல்லப்போனால் இதுக்கான கம்ப்யூட்டிங் முறைகள் வந்து மாறிடும். இப்போ ஏஐ வந்து வெறும் கம்ப்யூட்டராக இருந்தபோது வந்து நம்ம கம்ப்யூட்டர் மொழியை கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து அது கூட பேசணும். ஓகே, நிறைய கம்ப்யூட்டர் மொழிகள் இருந்தது. அதில் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொண்டு நம்ம அதன் வழியாக மென்பொருளை உருவாக்கி அதன் வழியாக நம்ம வேலையை வந்து செஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு என்னென்னா, இங்கிலீஷ் இஸ் யுவர் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர்ஸ் லாங்குவேஜ். அப்போது நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினாலே போதும், தம்பி அந்த விளக்கை அணை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தம்பி விளக்கை அணைச்சிடுவான். அதே வேலையை ஒரு ஏஐ சொல்லுது. நான் இதுக்காக ஏதாவது கம்ப்யூட்டர் மொழியை கற்றுக்கிட்டேன்னா கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவேன், ஏஐ ஈக்குவல் டு இந்த நம்பர், பி ஈக்குவல் டு இந்த நம்பர், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, நான் வந்து ஏசி அதிகமாக இருக்குது குறைத்து வை அப்படின்னா உடனே அதை குறைச்சி வச்சிடுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம மொழியை அதை புரிஞ்சிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அறிவையும் இதே மாதிரி அது பெருக்கி கொள்ளக்கூடிய மனித மூளையின் அமைப்போட எதிர்கால கம்ப்யூட்டர்கள் வரப்போகுது. ஓகே, ஸோ அந்த மனித மூளை அமைப்போடு வரக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்கள் தான் எதிர்காலத்தில் மனிதனை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வரும் அப்படின்னு வந்து அச்சப்படுறோம் நம்ம.